நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி அறிவான் திரைப்படத்தை பற்றி விமர்சனம். இந்த படத்தில் ஆனந்த் நாக், ஜனனி, குணசீலன், பாய்ஸ் ராஜன், பிர்லா போஸ், கௌரி சங்கர், குருமூர்த்தி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். தொழில்நுட்ப கலைஞர்கள். தயாரிப்பு நிறுவனம் எம்டி ஃபிலிம்ஸ். தயாரிப்பு துரை மகாதேவன். இயக்கம் அருண் பிரசாத். வெளியீடு பிஎன் வென்சஸ். இசை கார்த்திக் ஏரா. ஒளிப்பதிவு இயக்குனர் யஷ்வந்த் பாலாஜி. கலை இயக்குனர் சூர்யா. ஆடை வடிவமைப்பாளர் விஷால் வர்சன். ஒளிப்பதிவு சகாதேவன் விபி. விஎஃப்எக்ஸ் தயாரிப்பாளர் அஸ்வின் சதாசிவம். டிஐ பாலச்சந்திரன். நேர்மையான அதிகாரி, ஆனால் தனது அதிரடி நடவடிக்கைகளால் அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்கி இடமாற்றம் செய்யப்படுபவர் இன்ஸ்பெக்டர் சூர்யா ஆனந்தநாக். அவர் நெய்வேலி என்எல்சியில் உள்ள காவல் நிலையத்தில் பொறுப்பேற்ற 2 நாட்களில் அந்த பகுதியில் ஒரு மர்ம மரணம் நிகழ்கிறது. ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண விபத்தாக கருதப்பட்டாலும் சூர்யாவின் நுணுக்கமான பார்வைக்கு அது திட்டமிட்ட கொலையாக தெரிகிறது. சூர்யா தனது தொடர் விசாரணையின் போதே அதே பகுதியில் ஒரு ஆணின் உடல் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் கண்டு எடுக்கப்படுகிறது. இந்த 2 மரணம் நடைபெற்ற இடங்களிலும் ஒரு குறிப்பிட்ட கார் நடமாட்டம் இருப்பதை கண்டறியும் சூர்யா இது ஒரு தொடர் கொலை என்பதை உறுதிப்படுத்துகிறார். விசாரணையில் தீவிரப்படுத்தும் போது இந்த வழக்கில் ஒரு பாலியல் தொழிலாளி ஒருவர் மீது சந்தேகப்பட்டு அவரை விசாரணைக்கு அழைத்து வருகிறார். காவல் நிலையத்தில் அந்த பாலியல் தொழிலாளியிடம் விசாரணை மேற்கொள்ளும் போது அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இந்த பாலியல் தொழிலாளியும் மர்மமாக கழுத்து அறுபட்டு கொல்லப்படுகிறார். காவல் நிலையத்தில் கொலை நடந்ததால் சூர்யாவும் மேலதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்து பணி அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். இந்நிலையில் அதே பகுதியில் 3வதாக ஒரு கொலை நடக்கிறது. இதற்கிடையில் சூர்யாவின் வருங்கால மாமனார் எதிர்பாராத விதமாக இறந்துவிட அந்த துக்கத்தில் இருக்கும் தனது காதலின் வினிஷாவை ஜனனி குணசீலன் தேற்ற சூர்யா முயற்சி செய்கிறார். வினிஷா ஒரு பிரபலமான யூடியூபர். தன் காதலியின் கவனத்தை திசை திருப்ப சூர்யா தான் விசாரிக்கும் வழக்கில் சில நுணுக்கமான தகவல்களை சேகரிக்க அவரது உதவியை நாடுகிறார். காதல் வினிஷா உதவியுடன் இதே பாணியில் பல ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற கொலை பற்றி ஒரு முக்கிய தகவல் கிடைக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் சூர்யா தனது தீவிர விசாரணையில் கொலையாளியின் பின்னணியை கண்டுபிடிக்கும் போது ஒரு திடுக்கிடும் உண்மை வெளிவராகிறது. இந்த கொலைகளுக்கும் சமூகத்தில் பல காலமாக மறைக்கப்பட்டு வரும் ஒரு பெரிய அநீதிக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வருகிறது. சூர்யா உண்மையை நெருங்கி வரும்போது வினிஷாவின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது. அந்த மர்ம கொலைகாலிகளின் பின்னணி என்ன? சூர்யா அந்த குற்றவாளியை எப்படி கண்டுபிடித்தார்? அந்த குற்றவாளி ஏன் இந்த கொலைகளை செய்தார்? போன்ற கேள்விகளுக்கு விடையளிக்கிறது அறிவான் படத்தின் விறுவிறுப்பான மீதி கதை. ஒரு நேர்மையான போலீஸ் இன்ஸ்பெக்டராக ஆனந்த் நாக் முதன்மை வேடத்தை கச்சிதமாக பொருந்துகிறார். புலனாய்வு செய்யும் காட்சிகளில் நடிப்பை வெளிப்படுத்தும் போதும் அவரது முகபாவனை மற்றும் உடல் மொழியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பிக்பாஸ் புகழ் ஜனனி நாயகியாக இன்றைய காலகட்டத்தை ஏற்ற யூடியூபர் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். திரைக்கதையில் அவரது பங்களிப்பு மிக குறைவு என்றாலும் தனது பாத்திரத்தில் நிறைவாக செய்துள்ளார். இவர்களுக்கு மிக முக்கிய வேடங்களில் பாய்ஸ் ராஜன், கௌரி சங்கர், பிர்லா போஸ், கௌரி சங்கர், சரத்ராஜ் ஆகியோர் இணைந்து திரைக்கதை நகருக்கு உதவியுள்ளனர். தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர் யஷ்வந்த் பாலாஜி, இசையமைப்பாளர் கார்த்திக் ராம், எரா இசை மற்றும் பின்னணி இசை, கலை இயக்குனர் சூர்யா, படத்தொகுப்பாளர் சத்யமூர்த்தி ஆகியோர் மர்ம த்ரில்லர் படத்துக்கு தொழில்நுட்ப ரீதியாக தேவையான பாத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு சமூக உணர்வு பூர்வமான விஷயத்தை ஒரு குற்ற த்ரில்லர் பாணியில் இயக்குனர் அருண் பிரசாத் கையாண்டுள்ளார். விறுவிறுப்பான திரைக்கதை மற்றும் ஒவ்வொரு நொடியும் மனதை தொடும் திருப்பங்களுடன் இயக்குனர் அருண் பிரசாத் இந்த படத்துக்கு ஒரு புதுமையான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக வடிவமைத்துள்ளார். மொத்தத்தில் எம்டி ஃபிலிம் சார்பில் துரை மகாதேவன் தயாரித்துள்ள அறிவால் விறுவிறுப்பான மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.